ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மோடியோட 12 இயர்ஸ் ரூல்ஸ் எப்படி இருந்து அதை பற்றி ஒரு சின்ன அனாலிசிஸ். என்னைய பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஜாதி மதம் கட்சி இதெல்லாம் தாண்டி எது நல்லதோ அதை மக்களை மட்டும்தான் இந்த பிளாட்ஃபார்மில் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் பண்ணுற அனாலிசிஸ் வச்சு நீங்கள் இவர் இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு கன்க்ளூஷன் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ 2004 டு 2014 காங்கிரஸ் கவர்மெண்ட் நடந்தது. காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் செக்டாருக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தது. ஸோ கவர்மெண்ட் செக்டார், கவர்மெண்ட் ஆஃபீஸ் அதை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் கடந்து தான் வந்திருப்பீங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ்னாலே அது கரப்ஷன் தான். எந்த ஒரு ரெவன்யூ ஆஃபீஸ்னாலும் சரி, எந்த கோர்ட்டுனாலும் சரி, எதுனாலும் சரி, கரப்ஷன், லஞ்சம் அது கொடுத்தாதான் மூவ் ஆகும். ஸோ அதனால நிறைய கரப்ஷன் நடந்தது கான்ட்ராக்ட்ஸில், டெண்டரில். ஏன்னா 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், அதுக்கப்புறம் காமன்வெல்த் ஊழல் அப்படின்னு நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ காங்கிரஸ் கவர்மெண்டோட பாலிசி வந்து கார்பரேட்டுக்கு எக்னிஸ்டாக தான் இருந்துச்சு. கார்பரேட்னா நல்லதா கெட்டதா அதை பற்றி வேற வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன். ஸோ கார்பரேட் பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா, நம்மளுக்கு ஃபேவராக ஒரு லீடர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி பிஜேபியோட மோடிக்கு 2013லேருந்து ஸ்பான்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. முன்னாடியே தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. 2013லேருந்து அஃபிஷியலாக ஸ்பான்சர் பண்ண. ஏன்னா பிஜேபி கட்சி தான் கார்பரேட்ஸ் அதிகமாக ஸ்பான்சர் பண்ணுற கட்சி இன்னைக்கு வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது 2014ல் மோடியோட கவர்மெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ மோடியோட கவர்மெண்ட் வந்ததுலேருந்து ப்ரைவேட்டேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கவர்மெண்டோட சில செக்டர்ஸ் தான் ப்ரைவேட்டேஷன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஜெயிக்குமா ப்ரைவேட் ஜெயிக்குமானா ப்ரைவேட்டேஷன் தான் ஜெயிக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல் ஜெயிச்சுதா ப்ரைவேட் ஸ்கூல் ஜெயிச்சுதானா ப்ரைவேட் ஸ்கூல் தான் ஜெயிச்சுது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜெயிச்சுதா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஜெயிச்சுதானா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் ஜெயிச்சுது. ஏன்னா ப்ரைவேட்டேஷன்ஸோட எம்ப்ளாயீஸை எப்படி ஒர்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, அதோட சிஸ்டம் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ அவர் வந்து அவரோட பாலிசிஸ் எல்லாமே கார்பரேட் சப்போர்ட் பண்ணுற மாதிரிக்குள்ள இருந்தது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு பொறுத்தவரையில் பிஜேபி கவர்மெண்ட், மோடியோட கவர்மெண்ட் ஓகே அப்படிதான் தோணுச்சு. ஓகேவா? சில மணிப்பூரில் கலவரத்தில் அடக்க தவறினது 2-3 பிளாக் மார்க்ஸ் மிஸ்டேக்ஸ் இருந்ததை தவிர மற்றபடி ஓகே தான் சொல்லிச்சு. எஸ்பெஷலி டிஜிட்டல் இந்தியா, அதுக்கப்புறம் ஸ்வச் பாரத், அதுக்கப்புறம் மேக் இன் இந்தியா, அதுக்கப்புறம் வந்தே பாரத் ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்ணது, அதுக்கப்புறம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அதுக்கப்புறம் ஆர்டிகல் 370, அதுக்கப்புறம் சில இதுதான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொஞ்சம் இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்காங்க. ஓகேவா? தேங்க்யூ.